இந்த வீடியோவில் தமிழ் நடிகை ரைசா வில்சன் அவர்களை பற்றி பார்ப்போம். வீடியோட எண்டிங்கில் இவங்களை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்கோம். பெயர் ரைசா வில்சன். பிறந்த தேதி ஏப்ரல் 10, 1989. 2011 நடந்த மிஸ் சவுத் இந்தியா ஃபேங்கட்டில் இவங்க இறுதிப் போட்டியாளராக இருந்திருக்காங்க. இவங்க SICC ஃபெமினா மிஸ்ஸில் புன்னகை அரசியாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த ஒரு மாடலிங்லேயும் போனாலுமே அதில் வின் பண்ணிட்டு தான் வருவாங்க. 2017 நடந்த பிக் பாஸ் ஷோவில் இவங்க உள்ளே போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 63 நாள் பிக் பாஸ் ஷோக்குள்ளே இருந்திருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே பிக் பாஸில் ரைசானா எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸ் போனதுக்கு அப்புறம் தான் இவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்காங்க. இவங்க பிக் பாஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் வேலையில்லா பட்டதாரி 2ல் கஜோல் மேம்க்கு பிஏவாக இருந்திருக்காங்க. இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு மூவின்னு கூட சொல்லலாம். இவங்களோட செகண்ட் மூவி தான் பிஆர் பிரேமா காதல். இந்த மூவி நம்மளுக்கு இன்னும் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு பிக்கஸ்ட் லவ் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். செம்ம மூவி இந்த மூவி. இந்த மூவிக்காகவே நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. ரைசாவோட ஒரு லைஃப் ஸ்டோரி திருப்பி போட்டது அப்படின்னா அது இந்த மூவி தான். அவங்களுக்கு இப்போவும் நினச்சா கூட அவங்களுக்கு கண்ணன் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த மூவிக்கு அவங்க அவ்வளோ வரவேற்பு வாங்கினாங்க மக்கள்கிட்டே. சரி, நிறைய டேரக்டர்ஸ்க்கு இவங்க தெரிய வந்தது இந்த மூவினால் மட்டும்தான். இவங்களுக்கு இந்த மூவினால் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது மட்டும் தான் இவங்க தேட்டரில் மூவி பார்க்கும்போது நிறைய ஃபேன்ஸ் அவளை கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அவ்வளோ லவ் கொடுத்துருக்காங்க. இந்த மூவி ஒரு மெகா கிட் மூவின்னு கூட சொல்லலாம். ரைசாவோட பிக்கஸ்ட் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களை பற்றியான இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க.